டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. நீட் 2026 அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இந்த அட்மிட் கார்டு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காம எங்கள் வீடியோஸ்க்கெல்லாம் பிடிச்சதை லைக் பண்ணுங்க, எங்கள் சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த அட்மிட் கார்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் வீடியோ தாங்க. நீட் ரோல் நம்பர்னு வந்திருக்கும். நீட் ரோல் நம்பர் என்ன? உங்களுடைய எக்ஸாமினேஷன் நம்பர். எப்படி சிபிஎஸ்சியில் ரோல் நம்பர் கொடுக்குறாங்க, ஸ்டேட் போர்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ரோல் நம்பர் அப்படிங்கிறது உங்களுடைய எக்ஸாமினேஷன் நம்பர். இதுக்கப்புறம் இந்த நம்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய நேம், ஃபாதர் ஆர் மதர்ஸ் நேம், ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது, டேட் ஆஃப் பர்த், கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரியா, ஓபிசி கேட்டகரியா, எஸ்சி கேட்டகரியா, எஸ்டி கேட்டகரியா அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. எந்த மோட் ஆஃப் ஆத்தன்டிகேஷன், நீங்கள் ஆதார் கொடுத்துருக்கோன்னா ஆதார் அல்லது பேன் கார்டா அல்லது பாஸ்போர்ட்டா அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும். உங்களோட போட்டோகிராஃப் வந்திருக்கும். இந்த வருஷம் டேட் ஆஃப் டேக்கிங் போட்டோகிராஃப் பேரெல்லாம் இருக்காது, போட்டோகிராஃப் உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுடைய சிக்னேச்சர், நீங்கள் அப்லோட் பண்ண சிக்னேச்சர் இதில் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்குங்க. அது கொஸ்டின் பேப்பர் மீடியம் இங்கிலீஷ், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரிப்போர்ட்டிங் டைம் 11 AM, எக்ஸாமினேஷன் டைம் 2 to 5 PM, அது கேட் க்ளோசிங் டைம் 1:30 PM. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓகே. எக்ஸாமினேஷன் சென்டரை பார்த்துருங்க. கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சென்டர் ஏ. அங்கேயே அப்போ 2-3 சென்டர் இருக்குன்னு அர்த்தம். சென்டர் ஏ, சென்டர் பி, சென்டர் சி இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி தெளிவாக எந்த இடம் தெரிஞ்சுக்குங்க. அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. முன்கூட்டியே நீங்கள் போய் பார்த்துருங்க. சென்டரை வந்து ஒரு நாள் முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிக்ளரேஷன் ஃபார்மில் உங்கள் பேர் வந்திருக்கும், அட்ரஸ் ஃபுல்லாக வந்திருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, இங்கே ஒரு ஃபோட்டோ ஒட்டணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டணும். நீங்க அப்லோட் பண்ணீங்களா அதே போட்டோகிராஃப் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் போட்டணும். கேண்டிடேட் லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷன் நீங்க தெளிவா வச்சுட்டு போகணும். அப்போ இந்த 2 வேலை தான் செய்யணும். கேண்டிடேட் சிக்னேச்சர் டு பி சைன் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர் ஒன்லி. நீங்க கையெழுத்து போட்டு எடுத்துட்டு போக கூடாது. நீங்க செய்ய வேண்டியது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் போட்டணும், லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷன் வச்சு எடுத்துட்டு போகணுங்க. அடுத்து செகண்ட் பேஜ்ல ப்ளீஸ் பேஸ்ட் அ போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோகிராஃப் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர். இங்க வரக்கு முன்னாடியே போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ ஒட்டு எடுத்துட்டு வந்துடணும். கேண்டிடேட் இன்விஜிலேட் ஆர் சைன் அக்ராஸ் த போட்டோகிராஃப் as indicated இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட் நீங்க அந்த போட்டோக்கு மேல கிராஸா நீங்க கேண்டிடேட் சைன் பண்ணணும். இங்க வந்து இன்விஜிலேட்டர் சைன் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைட் இன்விஜிலேட்டர். இது எப்போ பண்ணணும் சார்? இப்போ எதுவும் பண்ணாதீங்க. இன் பிரசன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் சைன் பண்ணணும். அப்போ இந்த போட்டோகிராஃப் மட்டும் நீட்டா ஒட்டு எடுத்துட்டு போங்க. அப்போ இந்த 2 பேஜும், ஃபர்ஸ்ட் பேஜும் செகண்ட் பேஜும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டுறீங்க, லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷன் வைக்கிறீங்க, இங்கே போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஓட்டுறீங்க. இந்த 3 தான் செய்யணும். அடுத்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் தெளிவாக படிச்சு பார்க்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர்ஸ் நேம், கேண்டிடேட் நேம் எல்லாமே வந்துருங்க. The candidate is to paste a latest colored passport size photograph on a designated base. அப்போ இந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் கலர் ஃபோட்டோவாக இருக்கணும். என்ன அப்லோட் பண்ணீங்களோ அதே மாதிரி போட்டோவா இருக்கணுங்க. இன்விஜிலேட்டர்ஸ் அண்ட் என்ஷூர் தட் போட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் ஆன் திஸ் பேஜ் மேட்ச் வித் த போட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த பேஜ் 1ல இருக்கிறது. பேஜ் 1ல என்ன போட்டோகிராஃப் இருக்கும் அதே போட்டோகிராஃப் தான் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோகிராஃப் இருக்கணும், மாற்றக்கூடாதுங்க. கேண்டிடேட் இஸ் டு சைன் அக்ராஸ் த போட்டோகிராஃப் லெஃப்ட் சைட், இன்விஜிலேட்டர் சைன் அக்ராஸ் த போட்டோகிராஃப் ரைட் சைட். It is a mandatory for the candidate to bring this page of admit card with a pasted photograph. If doesn't bring this, you are not allowed for the examination. அப்போ ஃபர்ஸ்ட் பேஜும் செகண்ட் பேஜும் கண்டிப்பா நீங்க கொண்டு போகணும். தேர்ட் பேஜ், இந்த தேர்ட் பேஜ் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னென்ன பாருங்க. லைக் அட்மிட் கார்டு கன்சிஸ்ட் ஆஃப் 3 pages, சென்டர் டீடைல்ஸ், செல்ஃப் டெக்ளரேஷன், போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோகிராஃப் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜுக்கும் நீங்க கொண்டு போகாட்டி பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் 2 pages கொண்டு போகணும். அதுல என்ன கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலை நீங்க கொண்டு போய்க்கலாம். பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், தெளிவா தண்ணி இருக்கிறது தெரியணுங்க. அடிஷனல் போட்டோகிராஃப் சேம் அஸ் அப்லோட் அந்த அப்ளிகேஷன், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் நீங்க எடுத்துட்டு போகணும். அடுத்தது அட்மிட் கார்டு along with the self declaration form having post card size photograph affixed on the designated page. அப்போ ஃபர்ஸ்ட் 2 பேஜ் கண்டிப்பா இருக்கணும். அதுல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி இருக்கணும், போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ ஒட்டி இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷன் வச்சிருக்கணுங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 செஞ்சு எடுத்துட்டு போகணும். முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்றீங்க, கலர் பிரிண்ட் எடுத்துட்டு போங்க. பிஃபோர் ரீச்சிங் த சென்டர் த கேண்டிடேட் மஸ்ட் என்டர் ரெக்கார்ட் டீடைல்ஸ் இன் அண்டர்டேக்கிங் அண்ட் எலிஜிபிள். அது அண்டர்டேக்கிங்ல எலிஜிபிள் அதில் ஆல்ரெடி ஃபில் ஆகி வந்துருது, நீங்க தெளிவாக ஃபில் பண்ணிடணும். பிடபிள்யூ சர்டிஃபிகேட் தான் கொண்டு போகணுங்க. அப்போ இதை தவிர வேறு எதுவுமே கொண்டு போக வேண்டியதில்லை. அட்மிட் கார்டு எலாங் வித் ஒன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், வாட்டர் பாட்டில், டிரான்ஸ்பரண்ட்டுங்க.
இதுல சந்தேகம் வந்து எங்கள் தாராளம் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். 9363443685 அப்படிங்கிற நம்பருக்கு இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் கொடுப்போம். கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.